தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings of Faith. This is me Sandhya and this is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேட்டையன் மூவில இருந்து ஹண்டர் வண்டர் அப்படிங்கிற ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து கேட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், ரொம்ப நாளாக இந்த ஆடியோ சாங் ரிலீஸ் ஆனதுல நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. கரெக்டாக இப்போ லிரிக்கல் வீடியோவே வந்துச்சு. ஸோ டிரெக்டாக நம்ம அதை பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா நாங்கள் போடுற இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். எஸ், ஓகே, வாங்க டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. එකමා එක චකමා වන්න කණ්ඩ හාට බීට් තායේරුදේ சூப்பர் ஸ்டார். එකමා එක චකමා වන්න කණ්ඩ හාට බීට් තායේරුදේ තගුමා තලි නෙලමා නරඹුල ගොස්සලා කූඩදේ Hey! Swag! රජනේෂනානදේ ඉවෙන් අழுල කණ්ඩා කරගෝෂමේ පලඩි බියේරුදේ සුපර් ස්ටාර්ඩා හන්ටර් වන්ටර් චූඩඩා මැග්නටික් ස්ටයිල්ඩා තනි රාඩියෝ වරලාරිඩා සුපර් ස්ටාර්ඩා one and only யாரடா கெட்ட பையன் சாரடா ரசிகாடுவா கிடையா கரெக்டு தான். எல்லா சீன்ஸும் வருது. அதான். ஓ, இது சிவாஜி. பாபா. தரமா சரி திறமா நெல்லக்கிற நேம் ஃபேம் இதுதான் பேட்டு. அரமா சரி சமமா நடக்கிற காட் ஸ்பீட் தா கூடுமே பல நேரத்தில் தான் ஒரு வானவில் அடிவானில் தோன்றுதே இவ ஒரு தனதா கொண்டாடவே சமுதாய சேருதே சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் வண்டர் சூடுதா மேக்னெட்டிக் ஸ்டைல்டா தனி ராடியோ வரலாறுடா சூப்பர் ஸ்டார்டா ஒன் அண்ட் only யாரடா கெட்ட பையன் சாரடா ரசிகாடுவா Wow. சூப்பரா இருக்கு. ட்ரெய்லர் intro. குறி வச்சா எற விழணும். Yes. Wow, wow, வாவ் 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 வாவ். ஹண்டர் வண்டர் சீரியஸா வேற லெவல் வைபிள் ஆமா, சாங். ஆமா. அனிருத்துக்கு வந்து எங்க இதுதான் இப்படி ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்படின்றது தெரியல. அவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு மியூசிக் போடுவார். அது ரெண்டு பேத்துக்கும் அந்த பாண்ட் செம்மையா இருக்கும். நம்ம நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருப்போம். ரெண்டு பேர்த்தோட பாண்டு, இவர் தலைவரை பற்றி பேசுறது, அவர் இவரை பற்றி பேசுறது, எல்லாமே அந்த பாண்ட் சீரியஸாக சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த பாண்டுக்கு ஏற்ற மாதிரி சாங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செம்மையா போட்டு கொடுத்துருக்காரு. அவருக்கு எந்த அளவுக்கு தூக்கி வச்சு எப்படி காமிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் அந்த லிரிக்ஸும் செம்மையா இருக்கு. ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமா அப்படிதானே இருக்குன்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதுறது வந்து நம்ம அறிவுதான் எழுதியிருக்காங்க. சூப்பரா எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த லிரிக்கல் வீடியோல பார்த்தீங்கன்னா அவரோட மூவிஸ்ல இருந்து கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருந்தாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அண்ட் இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் எந்த வருஷத்துல இருந்து வந்திருக்காரு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா
1975 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியா? சுத்தி ஒன்று அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன்ல வரும். அந்த சுத்தி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 1975 எப்பத்துலேருந்து ஆரம்பம்னு ஏதோ ஒரு லிரிக்ஸ் இன்னும் இருக்கும், இப்பத்துலேருந்து அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல 1975 சொல்லி அவர் எந்த வருஷத்துலேருந்து அவர் வந்தாரோ அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டிங்காக ஒரு சாங்குக்கு, ஒரு லிரிக்கல் சாங்குக்கு, வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டிருக்காங்க. ஸோ தலைவர்னா கண்டிப்பா மெனக்கெட்டு தான் ஆகணும். அண்ட் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிக் ஸ்கேல் மூவி. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸ்பெக்டேஷனும் அப்படிதான் இருக்கும். ஸோ அவர் தலைவர் வந்தாலே நமக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த ஒவ்வொரு இந்த கத்தியா இருக்கட்டும், பாபா சிம்பிளா இருக்கட்டும், அண்ட் அந்த 2 கையில சைன் போடுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி அந்த நாஸ்டாலஜிக்கான அந்த மொமெண்ட்ஸ் அது எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட். அந்த மொமெண்ட்டை அப்படி எப்படி கேப்சர் பண்ணி சூப்பரா காமிச்சிருக்காங்க. அது இன்னியுமே நல்லா கனெக்ட் ஆகி சூப்பரா இருந்தது, நல்லா இருந்துச்சு. அண்ட் சாங்கா பாக்குறப்போ சாங் வந்து சீரியஸா சூப்பரா இருந்தது. அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இது பண்ணியிருக்காப்புல. அண்ட் அந்த எனர்ஜி சீரியஸா எங்க இருந்து அவருக்கு வருதுன்னே தெரியல, அப்படி பாடுறாரு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கேட்கறதுக்கு. நிறைய சிங்கர்ஸ் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. அண்ட் கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராகவே இருந்தது. நல்ல ஒரு அந்த ஹுக்கும்க்கு அடுத்தது ஹுக்கும் வேற ஒரு ஸ்டைலில் இருக்கும், இது வந்து ஒரு வேற பயங்கர ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. இது வந்து எடுத்தோன்னே எனக்கு கேட்கறப்போ நிறைய இதாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கேட்க எனக்கு அந்த லிரிக்ஸ் எல்லாம் எனக்கு என்னன்னா எப்போ நல்ல தெளிவா தெரிய ஆரம்பிச்சா அப்போ வந்து எனக்கு ரொம்பவே அந்த பிடிக்கும். ஹுக்கும் வந்து எப்படி நம்ம கேட்டகரி வச்சுக்கலாம்னா அது மாஸ் கேட்டகரி. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டாலே அந்த ஹுக்கும் டைகர்கா ஹுக்கும் சொல்லும் போதே அந்த ஒரு மாஸ் கிரியேட் ஆகுது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாக் தான், ஸ்டைல் ஹண்டர் வண்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டைல், அது வேற ஸ்வாக். எனக்கு வந்து இந்த லிரிக்கல் வீடியோலயே ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவர் அந்த தூக்கிட்டு ஸ்மைல் ஒரு ஸ்டில் யாருக்கு தான் பிடிக்காது, சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அது பிக்காவே இருந்துட்டு போட்டுங்க, பிரச்சனை இல்லைங்க, அது ஸ்டைல் தாங்க, நீங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. பிக்கா இருந்தாலும் அந்த ஸ்டைல் அந்த ஆட்டிட்யூட் எல்லாத்துக்கும் அதான், எல்லாத்தினாலும் அப்படி பண்ண முடியாது. ஒரு சிலர்னால தான் அந்த ஒரு சிலர் தலைவர் அவர் சூப்பரா பண்றாரு. அவருக்கு முடி இருக்குதோ இல்லையோ அவர் ஸ்டேஜ் அவர் எங்கேயோ இருக்காரு. அவரை பத்தி நம்ம பெருசா போட்டு அது பண்ணி இது பண்ணி அவர் கீழே தரணும்னு நினைச்சா அவங்க தான் ஆட்டோமேட்டிக்கா கீழே வருவாங்க. ஸோ அதை பத்தி நம்ம எதுவும் பேச வேணாம். பட் சாங்கை பத்தி பேசலாம். சாங் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பார்க்கலாம். மூவி வந்து பாத்தீங்கன்னா October 10th ரிலீஸ் ஆகுது. Thursday ரிலீஸ் ஆகுது. இந்த நெக்ஸ்ட் வீக் Thursday ரிலீஸ் ஆகுது. அண்ட் கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் டே போக ட்ரை பண்ணுவோம், இல்லைனா நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுவோம். டிக்கெட் எப்படி கிடைக்குதுன்றது தெரியல. ஸோ பார்த்து கண்டிப்பாக எங்களோட ரிவ்யூ நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அண்ட் பார்க்கலாம், லெட்ஸ் see. ஸோ இந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆச்சுன்றது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே. அண்ட் yeah, I think that's it. Thank you. Bye bye.